வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பதிர்பேணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்குள்ளே போகலாம். 250 கிராம் மைதா மாவு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய், 12 பாதாமை நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை ஏலக்காய் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மைதா மாவு, உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கம் நெய்யும் படுற மாதிரி நல்லா பிரட்டிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சிக்கணும். மாவு ஒரு 10 நிமிஷமாக ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பதர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? இப்போ நெய் வந்து டபுள் பாயிலிங்கில் கொஞ்சம் சூடேற்றிக்கலாம். சூடேற்றிட்டு இப்போ அரிசி மாவும் பாதாம் பவுட்ரு இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி நெய்யை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து வச்சுட்டு நீ தேய்க்க ஆரம்பிக்கலாம். மாவு ஒரு 10 நிமிஷமாக ஊறிடுச்சு. இப்போ நான் உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 8 உருண்டை வந்திருக்கு. இதை வந்து ஒரு மாதிரியாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு அது மேலே ஒன்று எடுத்து போட்டு அது மேலே இந்த நம்ம கலக்கி வச்சு இல்லைங்களா அரிசி மாவு, பாதாம் மிக்சரு, நெய்யெல்லாம் அதை அப்படியே கொஞ்சம் தடவுறோம். தேய்ச்சிட்டு அடுத்ததையும் இதே மாதிரி வைக்கிறோம். அது மேலே இப்படி தடவுறோம். ஒரு 4 இதை ஒன்றா இது பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ண வேண்டியதுதான். ரோல் பண்ணிவிட்டு நல்லா திக்காக நல்லா டைட்டாக ஒரு அழுத்தி ஒரு இது பண்ணுங்கள். இப்போ இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா நீண்டு வரும். இப்போ வெட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதை நம்ம தேய்ச்சதை விட இப்போ நல்லா நீட்டமாக ஆயிடுச்சு. இப்போ நல்லா 1 இன்ச் அகலத்தில் வெட்டிட்டு எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெட்டி வச்சதை லைட்டாக மாவில் தேய்ச்சிட்டு அப்படியே அந்த ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கலாம். இப்படி தேய்ச்சி வச்சுட்டு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு உருட்டி போடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போட ஆரம்பிக்கலாம். இதில் 4 பீஸ் போடுறேன். போட்டு நல்லா எல்லா பக்கம் இது பண்ணுற மாதிரி ஒரு சைடு வேகட்டும். அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு சலசல படங்கணுன்னே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த சூடாக இருக்கும்போதே நம்ம சக்கரை தூள் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதை கொஞ்சமாக தூவிட்டு எடுத்து வச்சுருங்க. நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம எடுத்து டப்பாவில் போட்டு வைக்கலாம். உங்களுக்கு பரிமாறிட்டு நான் காமிக்கிறேன். இந்த தீபாவளிக்கு இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான பதிர்பேணியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.